விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கிழக்கு நகர பகுதிகளான விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஈரா லக்ஷ்மணன் அவர்கள் தன்னை இரண்டாவது முறையாக வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு வீதி வீதியாக நடந்து சென்று இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். அவருக்கு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மத்திய மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கிழக்கு நகர பகுதிகளான ஜிஆர்பி தெரு, சேவியர் காலனி, அமைச்சார் கோயில் தெரு, சித்தேரிக்கரை, கைவல்லியர் தெரு, வடக்கு தெரு, புது தெரு, எம்ஜிஆர் ரோடு, ஐயனார் குளம் உள்ளிட்ட பகுதிகளில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஈரா லக்ஷ்மணன் அவர்கள் தன்னை இரண்டாவது முறையாக வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களுக்கும் கடைகளில் வியாபாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து அவர் சென்ற அனைத்து பகுதிகளிலும் மாலை அணிவித்து, சால்வை அணிவித்து, பட்டாசு வெடித்து, இனிப்பு வழங்கி உற்சாகமாக வரவேற்பளித்தனர். விழுப்புரம் நகரமன்ற முன்னாள் தலைவர் ஜனகராஜ், விழுப்புரம் கிழக்கு நகர செயலாளர் வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர் மணவாளன் மற்றும் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கபாலி மற்றும் நகர நிர்வாகிகள், மாவட்ட நகர சார்பு அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நகர பிரதிநிதிகள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நன்றி உங்கள் பாதம் பணிந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சூழ்நிலையிலும் என்னை வெற்றி பெற செய்தமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக வாக்களித்த வாக்களிக்காத என்ற பாகுபாடின்றி அனைவருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து என்னுடைய மக்கள் பணியை நான் ஆற்றிடுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றும் நான் உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் உற்ற சகோதரனாக, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனாக, உங்கள் சுக துக்கங்களிலே பங்கு பெறுபவனாக, உங்கள் பகுதிக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவனாக என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் நான் தொடர்ந்து செய்திடுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தலைவர் தளபதியார் அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை, திட்டங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அத்துணை தரப்பு மக்களின் வாழ்விலே ஒளியேற்றி ஒரு பொற்கால ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தியவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள். அதுவும் பெண்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வரும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும், பொருளாதாரத்துக்காக மட்டும் பெண்களை ஆண்களை சார்ந்து இருக்க மையமாக வைத்து செயல்படுத்தி ஒரு பெண்களுக்கான ஒரு ஆட்சி என்று கூறினால் கூட அது மிகையாகாது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு திட்டம், உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ஊக்கத்தொகை என்று பல்வேறு திட்டங்கள் பெண்களை மையமாக வைத்து செயல்படுத்தியவர். பெண்களுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார், இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நாம எண்ணி பார்த்திடணும். தேர்தலுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார்? மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அதை செய்யவில்லை. தொடர்ந்து நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய அழுத்தத்தின் பேரிலே, வலியுறுத்தலின் பேரில் தலைவர் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 அதை தான் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்நேரம் முதலமைச்சராக தலைவர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000, 8000 ரூபாய் கூப்பன், 10,000 ரூபாய் உங்கள் அத்தனை பேருடைய கையில் இந்நேரம் இருந்திருக்கணும். அதே போல விஜய் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே அத்தனை மகளிரும் அரசு பேருந்தில் கட்டணம் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க செல்லலான்னு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இப்போது என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தால் முதல்ல அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயண திட்ட தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு மகளிர் எல்லாம் கட்டணம் இல்லாமல் அரசு பேருந்தில் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கலாம் என்பதற்கு கையெழுத்து போட்டிருந்தார். தார்மீகமாக போட்டிருந்தாருன்னா அவர் நல்ல மனிதர்னு எடுத்துக்கலாம். ஆக தேர்தலுக்கு முன்பு ஒன்று சொல்றது, தேர்தலுக்கு பின்பு வேற மாதிரி செயல்படுறது என்பது எப்படி சொல்லுவோம்? நம்ம ஒரு பித்தலாட்டம்னு சொல்லுவோம். ஆக மட்டும் ஒரு பித்தலாட்ட அரசியலை செய்து அரசை நடத்தி கொண்டிருக்கின்றவர் தான் இப்போதைய முதலமைச்சர். அதே போல இன்று சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. இந்த 1 மாத காலத்தில் நூற்றுக்கணக்கான கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் தொந்தரவு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இதை பற்றி விமர்சனம் செய்தா என்ன? விஜய் என்ன திருச்சியில் என்ன சொன்னாரு? ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்செல்லாம் அவரை பேசுறாரு. நினைச்சு பாருங்க,
ஏதாவது என் வாயில வந்துட போகுதுன்னு சொல்றாப்பு. எப்படி இப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு கண்ணியமற்ற முறையில பேசுகிறார்? இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இதுவரைக்கும் கண்டிருக்காது. ஒரு அநாகரிகமற்ற முறையில பேசுகின்ற ஒரு முதலமைச்சரை இதுவரை தமிழ்நாடு பார்த்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தரம் கட்ட பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இன்று தமிழ்நாட்டில் அமைந்திருக்கின்றார் என்றால் அது தமிழ்நாட்டின் ஒரு துர்பாக்கியம் தான் சொல்லணும்.